வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான மார்க்கெட் அப்டேட் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் கிடையாது, எந்த ஒரு கால்ஸும் கொடுக்குறது கிடையாது. என்னுடைய நாலேஜை மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி காலையிலே நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு ஹியூஜ் கேப் அப், அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய R3 நேற்று நான் கொடுத்துருப்பேன். தெரியாதவங்க வீடியோ பார்த்துக்குங்க, கீழே கமெண்டில் இருக்கும் நேற்று என்னென்ன லெவலெல்லாம் கொடுத்துருந்தேன் அப்படின்னு. ஸோ நம்ம ரெசிஸ்டன்ஸ் R3க்கு மேலே ஓப்பன் ஆனவன் R3யும் பிரேக் பண்ணி கீழே எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நம்மளுடைய R2 25,815க்கு க்ளோஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த 10 நிமிஷம் அப்படியே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துட்டு அப்படி. அப்போ நான் குரூப்பில் போட்டிருந்தேன் 25,800 புட்டு 74 ரூபா தாண்டுச்சுன்னா நீங்கள் புட்ஸ் எடுப்போங்கன்னு சொல்லியிருந்தேன். அவன் கிட்டத்தட்ட 87 ரூபா வரைக்கும் போச்சு. அதுதான் அந்த ரெட் கேண்டில் சின்ன ஸ்பைக்கு. அதோட ஃபஸ்ட்டு ட்ரேடு முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் போட்டு அரைச்சி தள்ளிகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இருந்தாலும் மறுபடியும் நான் ஒரு 10:40க்கு மறுபடியும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தேன். சேம் அதே இது தான், 25,800 கால் 103 ரூபாவை தாண்டுச்சுன்னா கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் 25,815 பிரேக் பண்ணி அப்படியே 25,860 வரைக்கும் கால் மூவ் ஆச்சு. ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கால் பார்த்திங்கன்னா 25,800 கால் 103 ரூபாலேருந்து 127 ரூபா வரைக்கும் போச்சு. அப்போ என்ட்ரி எடுத்திருந்தால் ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். என்றைக்குமே மார்க்கெட் இவ்வளோ தான் கொடுக்கும், நமக்கு ஒரு 15 பாயிண்ட்டு தான் கொடுக்கும். நாம் எடுக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு ஒரு 10% மட்டும்தான் லாபத்தை எதிர்பார்க்கணும். அதுக்கு மேலே எதிர்பார்க்கவே கூடாது, உடனே எக்ஸிட் ஆகிடணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு அப்படியே நம்முடைய ரெசிஸ்டன்ஸ் R3க்கும் R1க்கும் R2க்கும் இடையிலேயே வளர்த்திட்டே தான் இருந்தேன் அப்படி. அப்புறம் கடைசியாக 2:45க்கு நான் மறுபடியும் ஒரு ஹிண்டு கொடுத்தேன். சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,800 கால் 96 ரூபா தான்னா பை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் செஞ்சிங்கன்னு தெரியல. அவன் 96லேருந்து 120 ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் ரிவர்சல் ஆனவன் எக்ஸாக்டாக பின் பாயிண்ட்டாக நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் R3 25,860க்கு பக்கத்தில் 63ல் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கா அப்படி. ஸோ இதெல்லாம் தான் ட்ரெண்ட் லைன்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நாளைக்கான மார்க்கெட் அப்டேட் பார்ப்போங்க. நாளைக்கு வர்த்தகம் செய்யக்கூடாத புள்ளிகள் அப்படின்னு பார்த்தா 25,817லிருந்து 25,909க்குள்ளே நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா எந்த ட்ரேடும் செய்யாதீங்க. ஒன்ஸ் 25,909 பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 25,960, அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 26,005, அதுக்கடுத்த ரெசிஸ்டன்ஸ் 26,050. ஒரு வேளை கீழே இறங்குச்சுன்னா 25,817 பிரேக் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா 25,770, செகண்ட் சப்போர்ட் 25,720, தேர்டு சப்போர்ட் 25,678. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 2 ட்ரேடு பண்ணுங்கள். என்ன பண்ணாலும் மேக்ஸிமம் 10:30க்குள்ளே ட்ரேடை முடிச்சிருங்க. அதுக்குள்ளேயே நமக்கு தேவையானது கிடச்சிரும். அதுக்கு மேலெல்லாம் உட்காந்துட்ருக்காதீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ். நாளைக்கு பார்ப்போம்.